ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் வரலக்ஷ்மி. நான் ஆஸ்திரேலியா மெல்பர்னில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம காய்கறி வாங்குகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஆஸ்திரேலியாவிலே விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கே விற்பாங்க. அதாவது கோல்ஸு, உல்வர்ஸ், ஆல்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும் வெஜிடபிள்ஸு. அது மட்டும் இல்லாத இந்தியன் வெஜிடபிள்ஸ் இல்லை ஏஷியன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில இந்தியன் க்ராசரி ஷாப்ஸில் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு வெண்டைக்காய், பாவக்காய், கோவக்காய் அதெல்லாம் வந்து கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸாக விற்பாங்க. ஸோ அதில் நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு இங்கே வருஷம் பூரா கிடைக்கும். நம்ம என்னெல்லாம் காய்கறிகள் நம்ம வீட்டில் நம்ம உபயோகப்படுத்தணுமோ அதே வெஜிடபிள்ஸ் இங்கே கிடைக்கும். என்னடா இவ்வளோ தூரம் போகிறோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். ஸோ நம்ம எந்த பொருள் வாங்கணுன்னாலும் நல்லா வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயும் வந்து சில ஷாப்பிங் சென்டர் அவங்கவுங்க சபப்லேயும் இருக்கும். இப்படி நம்ம பர்டிகுலராக நம்ம ஒரு வெஜிடபிள் ஷாப்பை தேடி போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கடை இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உட்லி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள் அதோடைய விலை என்ன அப்படின்றதையும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதை அப்படியே இங்கே கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா காய்கறிகளுமே இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வந்து நம்ம இந்திய காய்கறிகள் இல்லை நம்ம ஊர் நாட்டு காய்கறிகள் இந்த வெண்டைக்காய், சொரக்காய், பாவக்காய், கோவக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய், காராமணி முதற்கொண்டு எல்லாமே கிடைக்குங்க. கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வெந்தயக்கீரை அது எல்லாமே கிடைக்கும். சில பர்டிகுலர் கீரைகள் வந்து அதாவது இந்த அரைக்கீரை, சிறுகீரைலாம் இருக்குங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கீரைகள் மட்டும்தான் இங்கே கிடைக்காது. மற்றபடி காய்கறிகள் வந்து எல்லாமே கிடைக்கும். இன்னும் தமிழ் மளிகை கடைகள்னு தனியாகவே இருக்குங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நம்ம ஊர் சாம்பார் வெங்காயம்லாம் அங்கே தாராளமாக இருக்கும். தேங்காய் வந்து முழுசாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் வாழை இலை, வெத்தலை பாக்கு அதெல்லாமும் கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் மளிகை கடைகளில் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, ஆயுத பூஜை அப்படிலாம் வரும்போது நம்மளுக்கு தேவையான பூஜைக்கு உண்டான அந்த செட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு பூ, பழம், வெத்தலைப்பாக்கு அந்த மாதிரி வாழை இலை அது எல்லாமே சேர்த்து அப்படியே ஒரு செட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம முதல்ல வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து மல்லிகைப்பூ, தேங்காய், முழு தேங்காய் அது எல்லாமே வச்சு ஒரு செட்டாக ரெடி பண்ணி விநாயகர் சிலை அதெல்லாம் வச்சு கூட ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம அப்படியே நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு சின்ன இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு கவர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கவரில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகளை வந்து நம்ம அதில் எடுத்து போட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து எடை போடுறதுக்கான ஸ்கேலும் இருக்கும். அப்படி எடை போட்டுக்கலாம். இல்லைன்னா நமக்கே வந்து இது வந்து ஒரு 1/4 கிலோ போதும், 1/2 கிலோ போதும்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம வேணுன்ற காய்கறிகளை அந்த கவரில் போட்டு நம்மளுடைய பேஸ்கெட்டு இல்லை ட்ராலியில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எடை போட்டு நம்மளுக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க. கருவேப்பிலை மட்டும் வந்து நான் வந்து ஸ்பெஷலாக காமிச்சிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம காய்கறிகள் வாங்கும்போது கருவேப்பிலை வந்து நமக்கு இலவசமாக கொடுப்பாங்க. நம்ம எல்லா காயும் வாங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை நமக்கு உடச்சி நம்மளுக்கு பேக்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு லக்ஸுரி ஐட்டம் மாதிரி இருக்குங்க. ஏன்னா வந்து 1 கிலோ கருவேப்பிலை வந்து $79. ஸோ இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்தது என்னென்னா, கருவேப்பிலை வந்து நம்ம ஊரில் காய்கறிகள்லாம் வாங்கும்போது நம்ம கடைசியாக நம்ம கடைக்காரர் வந்து கொஞ்சமாக உடச்சி நம்ம வாங்கின காய்கறி கவர்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், 1 கிலோ கருவேப்பிலை வந்து $80, $79.90. $1 வந்து $67. இந்த வீடியோ நான் வந்து ஜூலை 2026 நான் உங்களுக்கு இங்கே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஒரு 50 கிராம் கருவேப்பிலை வாங்கினா எவ்வளோ ஆகுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் ஃப்ரீயாக கிடச்ச ஒரு பொருளுக்கு இங்கே இவ்வளோ விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் நான் எங்கள் வீட்லேயே ஒரு கருவேப்பிலை செடி வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ எப்போல்லாம் வேணுமோ அதுலேருந்து ஒரு இலை இனிக்கி எடுத்துக்குவேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் சன்செட்டு ரொம்ப அழகாக இருந்ததுன்னு வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே ஒரு சின்னதாக வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஸோ நம்ம தமிழ் சேனலை வந்து கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.